மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ஜெய் ஸ்ரீராம். நாகப்பட்டினம் மாவட்டம் சிந்தாமணி ஸ்ரீ ஆண்டாள்புர சுவாமிகள் ஆசிரமத்திலேருந்து வந்திருக்கேன். தற்சமயம் நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேங்க. இங்கே அயோத்தி கும்பாபிஷேகத்துக்கு உலகமே காத்திருந்த எம்பெருமானுடைய ஸ்ரீ ராம ஜென்மபூமி கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமாக நாளைக்கு நடக்குது. அதில் கலந்துக்கிறதுக்காக நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். பக்தர்களோட வசதிக்காக நிறைய ஏற்பாடுகள் இந்த அரசு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க ரொம்ப சிரமம் இல்லாமல் நீங்கள் தங்கணும்னா நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம் இருக்குது, நீங்கள் இங்கே தங்கலாம். நம்மளுடைய உணவு கிடைக்கிது, எல்லாமே நல்லா இருக்குது. அது மாதிரி என்னுடைய வேண்டுதலாக நாளைக்கு எல்லாருமே உங்களுடைய இல்லங்களில் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் விளக்கேற்றி ராமபஜனை பண்ண செய்ய வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இந்த அயோத்தி என்பது ஒரு புண்ணியமான பூமி. ராமபிரான் வாழ்ந்து தன்னுடைய பட்டாபிஷேகத்துக்கு பிறகு ராம ஜென்ம பூமியை உருவாக்கிய பல கரசேவர்களின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட ராம ஜென்ம பூமியானது அயோத்தியில் இன்றைய தினம் விழா கோலம் பூண்டிருப்பதை கண்டால் ராமர் பட்டாபிஷேகம் அன்று எவ்வளவு விழா கோலம் பூண்டதோ அதை போன்று இந்த திருநாட்களில் பகவானுடைய நாமத்தை எல்லோரும் பாராயணம் செய்தோமானால் நமக்கு ராமருக்கு கிடைத்தது போன்ற ஒரு நற்பெருமையும் நல்லதொரு செயலும் நல்ல கிடைக்கும் என்பதை இந்த நல்ல திருநாளிலே உங்களுக்கெல்லாம் எடுத்துரைக்கின்றோம். இன்றைய தினம் மட்டுமல்ல, கடந்த 4 நாட்களாக ஆலயத்தின் உட்பகுதியில் சென்றோமானால் நாம் எல்லோரும் 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக சென்ற ஒரு உணர்வுபூர்வமான ஆக்கப்பூர்வமான உணர்வுகள் ஏற்படுகின்றது. உள்ளத்தில் மட்டுமல்ல, உணர்விலும் நம்மள உணர்ச்சி மிக்க பெருந்தன்மை மிக்க செயல்பாடுகளை துவங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது. இந்த ராம ஜென்ம பூமியானது பல உயிர்களை தியாகம் செய்து கரசேவர்களின் முயற்சியினாலே இந்த ஆலயம் நிர்ணயிக்கப்பட்டதென்றால் அதைவிட பெருமையான செயல் வேறொன்றும் இல்லை. இதை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்த உயிர் நீத்த அனைத்து சன்னியாசிகளுக்கும் சாதுகளுக்கும் என்னுடைய உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு இந்த ஆலயத்தை காணக்கூடிய கண்கள் அனைத்துமே நல்லதொரு உயர்வான தகுதியான இடத்திற்கு செல்லக்கூடிய பராமரிப்பு கிடைக்கக்கூடும் என்பது உண்மை மட்டுமல்ல, உறுதியான செயலும் கூட. எல்லோரும் இந்த ராம ஜென்ம பூமியை கொண்டாட அன்றைய தினம் ராமலீலா அன்று பிரதர்ஷை அன்று நாம் அனைவருமே ஒருங்கிணைந்து ஸ்ரீராம ஜெயம் ஜெயித்தோமானால் ராமநாமம் எங்கெல்லாம் ஜெபிக்கின்றதோ அங்கெல்லாம் ஸ்ரீ அனுமானுடைய அருட்பிரவாகம் இருக்கும் என்பதை உங்களிடம் கருத்தாக தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்த தமிழ் நியூஸ் சேனல் திரு ராஜேஷ் அவர்களுக்கும் கேமராமேன் அவர்களுக்கும் நன்றிதனையும் மனமாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன். நன்றி. ஜெய் 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 ஸ்ரீராம். ஜெய். ஐயா, நான் தமிழ்நாட்டிலேருந்து வர்றேன். இது புதுக்கோட்டை மாவட்டம் குரியகுணம் என்ற சின்ன குக்கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். இந்த ராம ஜென்ம பூமி வர எனக்கு பிராப்தம் இருந்தது. அந்த ராமருடைய அருளால் நான் இங்கு வர முடிந்தது. இதை நான் உயர்வாகவும் பெருமையாகவும் ஆனந்தமாகவும் நினைக்கிறேன். இந்த நாளைக்கு ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கு. உங்க மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அதை எப்படி வெளிப்படுத்துங்க? அந்த ராம ஜென்ம பூமி 500 வருஷத்துக்கு அப்புறம் பலருடைய உழைப்பாலும் பலருடைய முயற்சியாலும் பலருடைய சேவையாலும் பொருளாலும் நாளைய தினம் முழுமையடைந்து கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. இதன் மூலம் இந்த இந்திய நாட்டுக்கு வளமும் நலமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உண்டாகி அனைத்து மக்களும் மகிழ்வோடு வாழ இறைவன் அருள் புரிவார் என நான் முழுமையாக நம்புகின்றேன். அது நடக்கும் என என் மனதில் தோன்றுகிறது. லட்சுமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.